Hi students, welcome to BME Maths, 10th Standard Maths, 4th Chapter Geometry, Exercise 4.4 Sum number 3. A circle is inscribed in triangle ABC having sides 8 cm, 10 cm and 12 cm as shown in figure. Find AD, BE and CF. இது வந்து 12 cm கொடுத்துக்கிறாங்க AB, BC வந்து 8 cm and CA equal to 10 cm கொடுத்துருக்காங்க. இப்போ AD, DE, CF. இந்த AD, இந்த DE, இந்த CF இது கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. given AB equal to 12 cm. இது ஃபுல்லாக 12 cm. அடுத்து இந்த BC ஃபுல்லாக 8 cm. இந்த CA ஃபுல்லாக 10 cm. இப்போ AB வந்து அப்போ இது வந்து இது எல்லாம் வந்து XYZன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இங்கே DEF இது இந்த சர்க்கிள் வந்து டச் ஆகிற இடம்லாம் DEFன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து எக்ஸ், அப்போ ஏபிங்கிறது வந்து எக்ஸ் ப்ளஸ் இந்த ஒய், இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஏபி ஃபுல்லாக. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு பிசி, இது வந்து பிசி, பிசிங்கிறது இங்கே பிஇ ப்ளஸ் இது பிஇ ப்ளஸ் இசி. அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது. அப்போ இங்கே இது வந்து ஒய், இது வந்து இசட்டு. அப்போ ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். அதே மாதிரி சிஏ, இது வந்து 10 சென்டிமீட்டர்னால் இங்கே வந்து இசட் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ இசட் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 10 சென்டிமீட்டர். இப்போ இதில் எக்ஸ் ஒய் இசட் எல்லாம் கேன்சல் பண்ணி அதோட வேல்யூவெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஈக்குவேஷன் 1 2 எடுத்துக்கலாம். இது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர், ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். ஏன்னா இது ரெண்டில் தான் ஒய் இருக்குது, இதில் ஒய் இல்லை. அப்போ நம்ம இது ஒய்யை வந்து இதில் கேன்சல் பண்ணலாம். அதனால் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12 அண்ட் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். இப்போ மைனஸ் பண்ணும்போது சைன் எல்லாம் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் எல்லாம் மைனஸ், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இங்கே வந்து -8, இங்கே மைனஸ் இசட், இங்கே மைனஸ் ஒய். இப்போ ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆயிரும். இங்கே எக்ஸு, இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ், இது இசட் ஈக்குவல் டு இங்கே 12ல் 8 போச்சுன்னா 4. இது ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போது ஃபோர்த் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்து அதில் வந்து இசட் எலிமினேட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் மைனஸ் இசட் ஈக்குவல் டு 4னு கண்டுபிடிச்சோம். அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 10. இப்போது இதில் இப்படியே இது சைனெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதே இல்லை. இங்கேயே மைனஸும் ப்ளஸ்ஸும் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் இப்படியே கேன்சல் பண்ண முடியும். அதனால் இங்கே எக்ஸு, இந்த ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் இசட்டும் மைனஸ் இசட் ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ் வந்து 2x ஈக்குவல் டு 10 + 4 வந்து 14. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 14 இந்த 2 கீழே வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7. இப்போது எக்ஸை வந்து 7ன்னு சொல்லிவிட்டு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டருங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் வந்து 7 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு அதில் தான் எக்ஸும் இருக்குது, ஒய்யும் இருக்குது. எக்ஸு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சிடும். அதனால் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறோம். 7 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12னா ஒய் ஈக்குவல் டு இங்கே 7 உட்காந்துச்சுன்னா 12 - 5 வந்து ஒய் ஈக்குவல் டு 5. அப்புறம் ஒய் வந்து 5ன்னு சொல்லிவிட்டு ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 8. இதில் வந்து 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய்க்கு பதிலாக 5ன்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது ஒய் இது வந்து 5 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 8. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 8, இந்த 5 இந்த உட்காந்துன்னா 8 - 5. அப்போ இசட் ஈக்குவல் டு 8ல் 5 போச்சுன்னா 3. அப்போது ஏடி வந்து 7 சென்டிமீட்டர் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஏடி இது வந்து 7 சென்டிமீட்டர் எக்ஸுன்னு இருக்குது. அது வந்து டயக்ராமில் ஏடிங்கிற பார்ட்டு, அதனால் அது வந்து 7 சென்டிமீட்டர். பிஇ வந்து 5 சென்டிமீட்டர் அண்ட் சிஎஃப் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். இப்போ இதே வந்து இந்த பெரிமீட்டர் ஃபார்முலாவை வச்சும் போடலாம். பெரிமீட்டர் ஃபார்முலா வந்து பெரிமீட்டர்னால் சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி போடணும். அப்போ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இப்போ பெரிமீட்டர் ஃபார்முலா போட்டோம்னா பெரிமீட்டருக்கு வந்து சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் தான் பெரிமீட்டர். அப்போ பெரிமீட்டர் ஈக்குவல் டு சம் ஆஃப்
ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. அப்போ ஏபி வந்து 12, பிசி வந்து 8, சிஏ வந்து 10. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 30. இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய், அது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஏபிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய், பிசி வந்து ஒய் ப்ளஸ் இசட், சிஏங்கிறது எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 30. அப்போது இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸு 2x ப்ளஸ் இங்கே ஒரு ஒய் 2y ப்ளஸ் இங்கே ஒரு இசட் 2z ஈக்குவல் டு 30. இப்போ 2வை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 30. அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு இங்கே 30, இந்த சைடு இது 2 கொண்டு வந்தோம்னா 30/2. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 15. 2ஆல் 30 கேன்சல் பண்ணால் 15. இப்போ ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன் இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12ன்னு ஒன்று, ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 8ன்னு ஒன்று, இசட் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு 3 ஈக்குவேஷன்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுக்கலாம். இப்போ இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன், அது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட், அதிலிருந்து இந்த மைனஸ் இந்த இது வந்து ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்லேருந்து ஒரு ஈக்குவேஷனாக மைனஸ் பண்ணி எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட், இதில் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்தோம்னா ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 8ன்னு இருக்குது. அப்போ இதிலிருந்து இதையே மைனஸ் பண்ணோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் இந்த ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு இங்கே வந்து 15 இருக்குது, இதிலேருந்து -8. அப்போ 15 - 8. இப்போது இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணோம்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட், இங்கே மைனஸ் இந்த ஒய் மைனஸ் இசட். அப்போ இந்த மைனஸ் ஒய்யும் ப்ளஸ் ஒய்யும் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் இசட்டும் மைனஸ் இசட்டும் கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு இங்கே 15ல் 8 போச்சுன்னா 7. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7. அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் அடுத்த ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் இசட், தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அது வந்து இதையும் மைனஸ் பண்ணுறோம். ஈக்குவல் டு 15 மைனஸ் அது வந்து எக்ஸ் ப்ளஸ் இசட் வந்து 10. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணால் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இசட் ஈக்குவல் டு 15ல் 10 போச்சுன்னா 5. இப்போ இங்கே ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுது, ப்ளஸ் இசட் மைனஸ் இசட் கேன்சல் ஆயிரும். இப்போ ஒய் ஈக்குவல் டு இங்கே ஒய் இருக்குது ஈக்குவல் டு 5. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 15 - 12. இப்போ இது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட், இங்கே ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணால் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 15ல் 12 போச்சுன்னா 3. அப்போ இசட் ஈக்குவல் டு 3. தேர்ஃபோர் ஏடி வந்து எக்ஸு, அது வந்து 7 சென்டிமீட்டர். அடுத்தது பிஇ, அது வந்து ஒய் வந்து 5 சென்டிமீட்டர், அது 5 சென்டிமீட்டர். அடுத்து சிஎஃப், அது வந்து 3 சென்டிமீட்டர். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.